ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிட்ஸ் அகாடமி. நான் உங்கள் டனேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத் ட்ராவல்சர் வல்னரபிலிட்டி எப்படி அக்கர் ஆகுது, ஸோ அதை எப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் அதை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும். ஸோ அதுக்கு பாத் ட்ராவல்சர் வல்னரபிலிட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா சர்வர் செட்டப்போட ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேப்டாப்பையோ அரல்ஸ் ஒரு கம்ப்யூட்டரையோ நீங்கள் சர்வராக மாற்றுறதுக்கு தேவையான ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் என்னென்னா வெப் சர்வர் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னென்னா இந்த அப்பாச்சி சாஃப்ட்வேர் அரல்ஸ் என்ஜின் சாஃப்ட்வேர். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த என்ஜின் சாஃப்ட்வேருக்குள்ளார உங்களோட வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ் லைக் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே போகிறது மூலிமா அது ஈஸியாக உங்களால் சர்வராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் ஆஃப் த சர்வர் எல்லாமே லினக்ஸ் சர்வராக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பாச் சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிஃபால்ட் டைரக்டரின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டிஃபால்ட் டைரக்டரியில் தான் எல்லா நமக்கு தேவையான வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனுக்குமே டிஃபால்ட் டைரக்டரி மாறும். ஓகேவா? அதே மாதிரி இந்த அப்பாச்சிக்கு வேறு www HTML ஃபைல் HTML டைரக்டரி இருக்கும். அதே மாதிரி என்ஜின்ஸ்க்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டிஃபால்ட் டைரக்டரி இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைட் PDB இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, லைட் HTTPDக்கு இந்த மாதிரி வேறு www அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சர்வருக்குமே ஒவ்வொரு டைரக்டரி இருக்கும். அதே மாதிரி விண்டோஸ்லையும் தான். விண்டோஸ் சர்வர் இன்டர்நெட் வேர்ல்டில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸோ அதில் அப்பாச் சர்வருக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்புக்கு சர்வருக்கு இப்படி இருக்கும், வேம்ப் சர்வருக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இந்த ஃபைலில் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் அந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேர்க்குள்ளார அந்த ஃபைலை நீங்களோட வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாம் போடணும். அந்த நீங்கள் வெப்சைட் ஃபைல்ஸு அப்படிங்கிறது சொல்கிறது இந்த ஃபோல்டர் தான். ஓகேவா? அந்த www HTML அந்த வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் இந்த மாதிரி சைட்டை லோட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்பாச் சர்வர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாத்தில் போடணும், என்ஜின்ஸ் சர்வர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாத்தில் போடணும். அதே மாதிரி டிபெண்ட்ஸ் அந்த சர்வருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை இந்த மாதிரி டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்பாச் சர்வர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் என்னோட வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வேறு www HTML அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளார தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அது இருக்கட்டும். ஸோ இதுதான் இந்த சர்வர் செட்டப்போட பேசிக்கான ஐடியா. ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரில் வெப் சர்வர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேருக்குள்ளார நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் போகிறது மூலிமா அந்த லேப்டாப்பையோ அரல்ஸ் ஒரு கம்ப்யூட்டரையும் நம்மளால் ஈஸியாக சர்வராக மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு லோக்கல் சர்வராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் ஐபி உங்களோட ISP ப்ரொவைடர் பை பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு டொமைன் ஸ்விட்ச் பண்ணி போர்ட் ஃபார்வர்டிங்லாம் கான்செப்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை ஒரு பப்ளிக்கான ஒரு வெப்சைட்டாக பில்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ பாத் ட்ராவல்சர் வல்னரபிலிட்டி என்ன பார்த்துடலாம். ஓகே? ஸோ பாத் ட்ராவல்சர் வல்னரபிலிட்டினா ஒன்றும் கிடையாது. இட் அலோஸ் an attacker to access files on a web server to which they do not have access. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இப்போ என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மீண்டுமா நீங்கள் சர்வர் செட்டப் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்பாச் சர்வர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேறு www HTML அதுக்குள்ளார தான் என்னோட இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் என்னோட எல்லா வெப்சைட் ஃபைல்ஸ் இருக்கும். வெப்சைட் ஃபைல்ஸ்னால் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் நான் அந்த கோடிங்கில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபைல்ஸை தவிர, அதாவது இந்த ஃபோல்டருக்கு இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற ஃபைல்ஸை தவிர நான் மீதி இருக்கிற ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் அதான் பாத் ட்ராவல்சர் வல்னரபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ புரியல, இப்போ புரியுது. நம்ம வெப் சர்வரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அதாவது நார்மல் வெப்சைட்டில் அங்கே இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற ஃபைல்ஸை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே அந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஃபைல்ஸை தாண்டி இந்த HTML ஃபோல்டருக்குள்ளாரையோ அரல்ஸ் www ஃபோல்டருக்குள்ளாரையோ அரல்ஸ் வேர் ஃபோல்டருக்குள்ளாரையோ அரல்ஸ் இந்த சிஸ்டத்தில் எங்கே இருக்கிற ஃபோல்டருக்குள்ளாரையோ இருக்கிற ஃபைல்ஸையோ அரல்ஸ் ஒரு சென்சிட்டிவான வீடியோஸ் வாட் எவர் த இன்ஃபர்மேஷன், எந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் அது பாத் ட்ராவல்சர் வல்னரபிலிட்டி தான் வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட் வந்து லோட் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஃபைல் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஹோம் ஈக்குவல் டு, பேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் டாட் பிடிஎஃப், ஏஏ.html, இந்த index.html எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அவங்க எந்த சர்வர் யூஸ் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இந்த ரிப்போர்ட் டாட் பிடிஎஃப்ங்கிறது இந்த வேர் www.html ஃபோல்டருக்குள்ளார இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ஜின்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த யூசர் ஷேர் என்ஜின்ஸ் HTML தாண்டி இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் டிபெண்ட்ஸ் அந்த சர்வருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி HTML கோடில் வந்து லோட் இமேஜ் ஃபைல் இஸ் கூட secret.png இருக்கு வச்சுங்களேன். ஸோ இது பிஎன்ஜி வந்து இந்த ஃபைல், இந்த இமேஜ் ஃபைலை வந்து நாம் HTML யூஸ் பண்ணி வந்து இங்கே ரெண்டர் பண்ணுறோம், அதாவது வெப்சைட்டில் வந்து ரெண்டர் பண்ணுறோம். ஆனால் அதுவே அந்த சர்வர் சைடில் எப்படி ரெண்டர் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ஒருவேளை அவங்க இந்த மாதிரி ஒரு சர்வர் அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஃபோல்டர் வந்து வேர் www இமேஜஸ்குள்ளார இந்த secret.pngங்கிறது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வேர் www வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க வேறு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ஜின் சர்வர் யூஸ் பண்ணுறாங்கன்னா யூசர் ஷேர் என்ஜின்ஸ் HTML, இதுக்கப்புறமா இந்த secret.imagங்கிறது secret.pngங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? எங்கே ப்ரோ பக் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, ஸோ இந்த ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ரிப்போர்ட் டாட் பிடிஎஃப் இருக்கு தெரியுமா? ஸோ இதுக்கு பதிலாக நான் வேற ஏதோ ஒரு ஃபைலை, ஒரு சென்சிட்டிவான ஃபைலை வந்து இந்த பேராமீட்டருக்கு பதிலாக நான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா அதுதான் வந்து பாத்துட்டு வருஷம் வரலப்பட்டி அந்த இடத்துல தான் வந்து அக்கறாகும். அப்படி என்ன அப்புறம் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வந்து லினக்ஸ்லேயும் சரி விண்டோஸ்லேயும் சரி நிறைய சென்சிட்டிவான ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேவா? மெயினான சென்சிட்டிவ் ஃபைல் என்னன்னா சிஸ்டம் ரூட், system32 கான்ஃபிக் சாம் தான். ஸோ இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஃபைலில் தான் வந்து விண்டோஸ் சிஸ்டத்தோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ அதேமாதிரி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா etc/password இல்லைனா வந்து etc/addon. ஸோ இந்த etc/password பார்க்கணுன்னா வந்து cat passwd. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைல். ஸோ இதெல்லாம் என்ன ஃபைல் ப்ரோ அப்படின்னா இது ரொம்பவே சென்சிட்டிவான ஃபைல் தான். ஸோ இதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சு நம்ம இது வேற ஒரு கண்டென்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து யூசர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ஷேடோ ஃபைல் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு இதுதான். இந்த ஆஷ் இருக்குல்ல, இந்த ஆஷ் எடுத்து நான் கிராக் பண்ணேன்னா இந்த சிஸ்டத்தோட பாஸ்வேர்டே என்னால் வந்து ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கும் நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியும். இந்த தினேஷ்ங்கிற அக்கௌண்ட்டுக்கும் நல்லா வந்து ஈஸியாக வந்து அதாவது இந்த ஆஷை கிராக் பண்ணாதான் ஓகேவா? அந்த கிராக் பண்ணால் இந்த தினேஷ் அப்படிங்கிற யூசரோட பாஸ்வேர்டு வந்து நல்லா ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெப்சர்வர் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சருக்கு உண்டான பாஸ்வேர்டை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிட முடியும் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ரொம்பவே கிரிட்டிக்கலான வல்னரபிலிட்டி தான். ஸோ இது மாதிரி தான் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் டெக்னிக்கலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, நிறைய இமேஜஸ் இருக்கும், நிறைய சென்சிட்டிவான இமேஜஸ், அதே மாதிரி நிறைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ், டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சென்சிட்டிவான ஃபைல்ஸ். ஸோ இங்கே இந்த பக் எப்படி ப்ரோ நடக்குது, ஆப்வியஸ்லி அக்கரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே வந்து வச்சுருக்கேன். ஸோ என்னோட சிஸ்டத்தை வந்து ஒரு சர்வராக வந்து மாற்றிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து வேர் www.html அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கிறேன். அப்படின்னா நான் என்ன சர்வர் யூஸ் பண்ணுறேன்னா வந்து அப்பாச்சி சர்வர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பாச்சி சர்வரோட டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து வேர் www.html. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த அமேசான் சைட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிளைண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ கிளைண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து சர்வர் சைடில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறது மூலிமா இந்த மாதிரி amazon.in அப்படின்னு சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜ் இருக்குது தெரியுமா, சம்திங் ஏதோ குஷன் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் நியூ டேப் தரேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் வந்துட்டு தனியாக வந்து லோட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா வந்து நம்ம தான் கிளைண்ட் சைடில் வச்சுக்கோங்களேன், கிளைண்ட் சைடில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து HTML ஜஸ்ட் அதை ரெண்டர் பண்ணுறதுக்கான கோடிங் மட்டும் தான் இருக்கும். சர்வர் சைடில் வந்து ஒரு PHP கோடு வந்து இருக்கும். அந்த PHP கோடு என்ன பண்ணுன்னா யூசர் வந்து என்ன இமேஜை கேட்குறாங்களோ அந்த இமேஜை வந்து அந்த வெப் சர்வர் செட்டப் பண்ணியிருக்கிற அந்த ஒரு சிஸ்டத்துலேருந்து ஃபெச் பண்ணி அதுக்கப்புறமா HTMLக்கு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த குஷன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து லோடாக இருக்குது இந்த இடத்துல. ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ புரியுது. HTML கோடு வந்து PHPக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கும். அந்த கெட் ரிக்வஸ்ட்டோ ஆர்எல்ஸ் போஸ்ட் ரிக்வஸ்ட்டோ அந்த ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி அந்த PHP கோடை வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து அந்த ஃபைலை ஃபெச் பண்ணதோ ஆர்எல்ஸ் ஃபைலை சேவ் பண்ணதோ எந்த வேணால் பண்ணும். சேவும் பண்ணும், ஃபைலை வந்து ஃபெச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு லோட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிப்பிக்கலாக நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபெச் பண்ணுற ஃபைல் வந்து இமேஜாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை நான் ஃபெச் பண்ணுற ஃபைல் வந்து ஒரு சென்சிட்டிவான, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, ed/password ஆர்எல்ஸ் இந்த config/sam ஃபைல் அந்த மாதிரி எந்த ஃபைலாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஃபைலாக இருந்து
அதை வந்து பிஹெச்பி கோடை வந்து ஃபெச் பண்ணி நம்மளோட சிஸ்டத்துக்கு காட்டுச்சுன்னா அதான் வந்து பக்கு. ஐயோ ஸோ இப்போ நான் அதை வந்து ஒரு ரியல் லைஃப் இதில் தான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்கிட்ட ஒரு 2 கோடு இருக்குது ஓகேவா. இது வந்து ஒரு பிஹெச்பி கோடு, இது வந்து ஒரு HTML கோடு ஓகேவா. ஸோ இந்த HTML கோடு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் தான் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மில் வந்து என்ன நடக்குன்னா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஃபைல் நேமை வந்து இன்புட்டாக வாங்கிக்கும். அந்த ஃபைல் நேமை இன்புட்டாக வாங்கிக்கிட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்டரி, அதாவது இந்த வேர் www.html அப்படிங்கிற ஒரு டைரக்டரியிலேருந்து நீங்கள் என்ன ஃபைல் கொடுத்தீங்களோ அதை வந்து ஒரு அவுட்புட்டாக தரும் ஓகேவா. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில், அதாவது ஒரு தடவை ரன் பண்ணி காட்டிடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்வரை வந்து ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட். ஸோ இதான், அதாவது systemctl restart apache 2 சர்வரை வந்து நான் வந்து ரீசெட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ சர்வர் வந்து ஆனில் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், 127.0.0.1 வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைலு. ஸோ இதுதான் வந்து அந்த கண்டென்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, நான் அப்பாச்சி சர்வர்னா வந்து அதோட டிஃபால்ட் டைரக்டரி வந்து அதாவது வேர் www.html, அதாவது வேர் www.html அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இங்கே பாருங்களேன், நான் வந்து இங்கே வேர் www.html தான் இருக்கேன், எல்எஸ் தரேன் ஓகேவா. ஸோ அப்படின்னா நான் இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும், அதாவது இந்த எல்லா கண்டென்ட்டையும் இந்த சர்வர், இந்த லோக்கல் சர்வர் மூலிமா என்னால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஏன்னா அதோட டிஃபால்ட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்து இந்த வேர் www.html அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபோல்டரில் நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலும், என்ன இமேஜோ வாட் எவர் நீங்கள் என்ன போட்டாலுமே உங்களால் வந்து சர்வரில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட ஃபோல்டரில் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த download.jpg அப்படிங்கிற ஃபைலை வந்து லோட் பண்ணுறேன். இது வந்து என்னோட சர்வர், அதாவது விச் மீன்ஸ் என்னோட சர்வர்னா இந்த பாத்து வேர் www.html அப்படிங்கிற பாத்து. இந்த பாத்தில் நான் என்ன பண்ணுறேன், download.jpg அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து லோட் பண்ணுறேன். download.jpg அது வந்து லோட் பண்ணுறேன். லோட் பண்ண உடனே அந்த ஒரு ரொனால்டோ இமேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, download.jpgங்கிறது இந்த இமேஜும் சேம் தான். இந்த சர்வர் மூலிமா என்னால் வந்து ஈஸியாக வந்து அந்த இமேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே dine.txt ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அளவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கண்டென்ட் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா வந்து இந்த 127.0.0ங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த டைரக்டரிக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டு, அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு என்னத்தை வேணால் நம்ம இந்த செக்ஷனில் இருக்கிறத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ப்ரொடக்ஷன் லெவல்லையும் வந்து ஒரு சர்வர் சைடு செட்டப் வந்து இருக்கும் ஓகேவா. ஓகே. ஸோ இது என்ன ஃபைல்னு கேட்டிங்கன்னா ஒரு HTML ஃபைல். நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, இந்த ஒரு HTML ஃபைல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைல் தான் வந்து இங்கே ரெண்டர் ஆகி நமக்கு ஷோ ஆயிருக்கு ஓகேவா. ஸோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு என்டர் த ஃபைல் நேம், ஒரு ஃபைல் நேமை வந்து என்டர் பண்ணிட்டு அது ஃபெச் ஃபைல் கொடுத்தோன்னா அந்த ஃபைலை வந்து ஃபெச் பண்ணி, அந்த ஃபெச் ஃபைல் கொடுத்தோடனே என்ன ஃபெச் ஃபைல் கொடுத்தோடனே அந்த ஃபைலை வந்து ஃபெச் பண்ணி நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அது எப்படி ஷோ ஆகுது அப்படின்னா வந்து இந்த HTML ஃபைலை வந்து ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹெட் கண்டென்ட்லாம் விட்டுருங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப கோடிங் தெரிஞ்சால் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த பாடி கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு, அதாவது ஒரு ஃபெச் ஃபைல் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டு ஓகேவா. ஸோ அது பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. இந்த ஃபார்மை தான் நம்ம வந்து மெயினாக இங்கே நோட் பண்ணோம். ஸோ ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு fetchfile.php, அதாவது இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே இந்த fetchfile.php ஃபைலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணோம் ஓகேவா. அது வந்து கெட் ரிக்வஸ்ட் தான் அதுக்கு வந்து போகுது, அதாவது URL மூலியமாக தான் ரிக்வஸ்ட் போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேபிள் பிரச்சனை இல்லை, இந்த டெக்ஸ்ட் வந்து இன்புட் வாங்குறதுக்கு, அதே மாதிரி பட்டன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு, சும்மா அந்த ஃபெச் ஃபைல் இந்த ஒரு டிசைனுக்காக தான். ரொம்பவே பேசிக்கான ஒரு ஃபார்ம். ஸோ இப்போ நாங்கள் சப்மிட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ண உடனே இந்த PHP ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். எப்போனா இதை நான் சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே தான் வந்து இந்த PHP ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த fetchfile.php அப்படின்னு சொல்லுங்களா, அந்த ஃபைல் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபைலை நம்ம ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணோம்னா என்னங்கிறது தெரியும். ஸோ எப்பயும் போல் PHP வந்து டேக் ஸ்டார்ட் ஆகுது. கெட்டு ஃபைல் நேம் அப்படின்னா இந்த ஃபைல் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்புட் தரீங்க தெரியுமா, இந்த HTML ஃபார்மில், அந்த ஃபார்மில் இன்புட் தரது அந்த ஃபைல் நேம் தான். அந்த ஃபைல் நேம் வந்து இங்கே கெட் ஆகும். ஸோ இன்புட்டாக வாங்கிட்டு ஒரு டைரக்டரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சர்வர் சைடில் வந்து இந்த டைரக்டரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி வேணால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர் www.html அப்படிங்கிற டைரக்டரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னா வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து லோட் பண்ண தெரியுமா. ஸோ இந்த இமேஜ் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சருக்குள்ளார தான், இந்த வேர் www.html அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளார இது டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேவா. அப்படிங்கிறது வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா வந்து
HTML இது மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து ஒரு நீங்கள் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வெப்சைட் வந்து ஈஸியாக மாறிடும். ஸோ ஓகே. ஸோ இந்த கோடிங்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டைரக்டரிங்கிறது நான் சர்வருக்கு சொன்ன மாதிரி இந்த வேர் டபிள்யூ HTMLங்கிறது ஃபைல் நேம் வந்து நம்ம ஏற்கனவே இந்த HTML ஃபோல்டரில் HTML ஃபார்மில் வந்து கொடுத்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன நடக்குது பாருங்கள், ஃபைல் பாத் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டைரக்டரி டாட் ஃபைல் நேம். அதாவது இந்த பாத்து வேர் www.html அப்படிங்கிற பாத்து டாட்டு ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் நேம் போடுறது மூலிமா இந்த ஃபைல் பாத்துங்கிறது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம என்ன ஃபைலை வந்து இந்த ஃபார்மில் கொடுத்தோமோ அந்த ஃபைலை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த எட்டோட கண்டென்ட் டைப்லாம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ரீட் ஃபைல் டாட் ஃபைல் பாத்துங்கிறது அந்த ஃபைல் வந்து ரீட் பண்ணுறது. அப்புறம் வந்து ஒரு வேலை ஃபைல் இல்லைனா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அந்த எரர்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். ஸோ இந்த கோடிங்கே வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபைல் நேம் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதாவது இந்த வேர் HTML டைரக்டரிக்குள்ளார இருக்கிற ஃபைல் நேம் தான் நம்ம சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இல்லைனா நம்ம வந்து வெளியே வந்துடும். ஏன்னா வந்து நம்ம இந்த PHP கோட்லேயுமே வந்து இந்த வேர் HTML அப்படிங்கிற டைரக்டரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன இருக்குது, இந்த மாதிரி dini.txt ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே. நான் என்ன பண்ணேன், அதை சர்ச் பண்ணுறேன். dini.txt. ஸோ இந்த ஃபைல் தான் அது. சப்மிட் ஃபெச் ஃபைல் கொடுத்தோடனே அந்த ஃபைலோட கண்டென்ட் வந்து ஹலோ வேர்ல்டு தான். ஸோ அது வந்து அது வந்து யூஆர்எல்ல பாருங்களேன், லோக்கலோஸ்ட் ஐபி ஃபெச் ஃபைல் அப்படிங்கிற ஒரு PHP ஃபைலு, ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் dini.txt. ஃபெச் ஃபைல் PHP ஃபைலை வந்து இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் dini.txt அப்படிங்கிற பேராமீட்டரை வச்சு கால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கால் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னா அப்படியே இந்த கோடு வந்து உள்ளார வரும். ஃபைல் நேம் வந்து கெட் பண்ணிட்டு என்ன டைரக்டரி ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும், வேர் HTML ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் வந்து எங்கே போகும்னா இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சருக்குள்ளார போயிடும். டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த dini.txt ஃபைல் இருக்கான்னு வந்து செக் பண்ணோம். ஓகேவா? கண்டிப்பாக ஃபைல் வந்து இருக்கும். ஃபைல் இருந்ததுன்னா வந்து அது ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னா வந்து அரல்ஸ் ஃபைல் எக்ஸிஸ்ட் அண்டு ஃபைல் வந்து ரீட் பண்ண முடிஞ்சால் அந்த கண்டென்ட்டை வந்து ஃபெச் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் வந்து ரீட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லும். ஒருவேளை ஃபைல் இல்லைனா ஃபைல் நாட் ஃபவுண்டு. ஒருவேளை தப்பாக நேம் கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைடட் நேம் ஃபைல் நேம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இதில் வந்து ஒரு ஃபைலை வந்து ஃபெச் பண்ணுற இடத்துல ரன் இருக்க போகிற கோடிங். ஸோ அதே மாதிரி தான் அதே லெவலில் தான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் dini.txt கொடுத்துருக்கேன்னா அந்த dini.txtங்கிற கண்டென்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆயிருக்கு. இப்போ எங்கே ப்ரோ பக் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து download.jpg அப்படிங்கிறத வந்து ஃபெச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அந்த ஃபைலை நேம் வந்து ஃபெச் பண்ணி கொடுத்துருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து download.jpg அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வேறு ஏதோ ஒரு ஃபைல் நேம் தரேன் என் இஷ்டத்துக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, சீக்ரெட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீக்ரெட் ஃபைல்ஸ் அரல்ஸ் ரொம்பவே சென்சிட்டிவான ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைல் நேமை தரது மூலிமா நம்மளால் வந்து அந்த ஃபைலை வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இந்த AD/password ஃபைல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வந்து இப்படியே தரக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்புறம் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லாஷ் டாட்டா ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாட்டா ஸ்லாஷ் இருக்குது. ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபெச் ஃபைல் தரேன். ஃபெச் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்லாம் வந்து இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஈஸியாக வந்து ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன இது? ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த HTML ஃபைல் வந்து கிளைண்ட் சைடில் இருக்குது, இந்த PHP ஃபைலும் அண்ட் இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து சர்வர் சைடில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஈஸியாக ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்கறது மூலயமா உங்களோட சர்வரோட ஃபைல்ஸை வந்து இங்கே ஈஸியாக வந்து பார்த்துக்கிறீங்க. சர்வரோட ஒரு மோஸ்ட் சென்சிட்டிவான ஃபைல்ஸை வந்து ஈஸியாக பார்த்துக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து பக். ஸோ இது என்ன ப்ரோ டாட் ஸ்லாஷ் அப்படின்னா வந்து அது ஒன்றும் இல்லை. ஸோ அதை வந்து ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபைல் secret.png இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபைல் அப்படிங்கிற இடத்துல secret.png அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஸ்லாஷ் டாட் ஸ்லாஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த PHP கோட், அதாவது இந்த PHP கோட்டில், அதாவது இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்கும், அதாவது வேர் www இமேஜஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அந்த இன்புட் வந்து இங்கே ஷோ ஆகும், இன்புட் வந்து இங்கே ஃபெச் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். ஸோ இந்த டாட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ப்ரீவியஸ் டைரக்டரி வந்து போகிறதுக்கு. ஓகேவா? இப்போ டாட் ஸ்லாஷ் அப்படின்னா சொன்னால் இமேஜஸ் டைரக்டரி போயிடும். இன்னொரு டாட் ஸ்லாஷ்னா வந்து www டைரக்டரிக்கு வந்து போயிடும். அதே மாதிரி இந்த இன்னொரு டாட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு டைரக்டரிக்கு போயிட்டு நம்மளோட மெயின் ரூட் டைரக்டரிக்கே வந்து வந்துடும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டாட்டா டைரக்டரி வந்து இருக்கிறது. இந்த ET/password ஃபைல் எங்கே எப்பயுமே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ரூட் டைரக்டரியில் தான் வந்திருக்கும்.
ஓகே, நான் இங்கே போய்க்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே இடிசி ஃபைலில் தான் இருக்கேன். அதாவது இடிசி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்எஸ் தரேன். எல்எஸ் கொடுத்துட்டு கேட் பாஸ்வேர்டு தரேன். வந்து அந்த ஃபைல் வந்து ஸோ அது பிடபிள்யூ தரேன். வந்து இங்கே பாருங்கள் /etc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்து நம்ம டாட்டா இப்போ நான் டாட்டா சார்ஜ் கொடுத்தோன்னா இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்கு வந்துடுமா, இமேஜஸ் ஃபோல்டர் இன்னொரு இமேஜஸ் டபிள்யூடி ஃபோல்டருக்கு வந்துடும். மறுபடியும் வந்து இன்னொரு டாட்டா சார்ஜ் கொடுத்தோன்னா வேறு ஃபோல்டருக்கு வந்துடும். மறுபடியும் இன்னொரு டாட்டா சார்ஜ் கொடுத்தோன்னா வேறு ஃபோல்டர்லேருந்து ஹோம் டைரக்டரிக்கு போயிடும். ஸோ இப்போ கடைசியாக அது ரிசால்வ் ஆகுது எப்படின்னா வந்து etc/password அப்படிங்கிறது வந்து ரிசால்வ் ஆகும். அதாவது இப்படி இருக்கிறது வந்து இப்படி ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த .// வந்து முன்னாடி வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் ஃபைலில் ஆக்சஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் என்ன ஃபைலை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஃபைலை ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி காட்டினீங்கனாலே வந்து ஒரு பக் தான். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக எந்த எக்ஸ்பிளனேஷனும் பண்ண தேவையே கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக் எப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டைரக்டரி ட்ராவல்சல் சீட் ஷீட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சீட் ஷீட் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரி இந்த வேறு www.html டைரக்டரி ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இந்த வேறு www.html வேறு இன்னொரு டைரக்டரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு டைரக்டரிலேருந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இமேஜஸ் நேமும் அதல்ஸ் இந்த சென்சிட்டிவ் ஃபைல்ஸோட நேமும் வந்து ரொம்ப டிஃபர் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த சீட் ஷீட். இந்த சீட் ஷீட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பக்கோட ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுற சர்வர் வந்து விண்டோஸாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து etc/password அப்படிங்கிற ஃபைலை வந்து சர்ச் பண்ண எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதே மாதிரி லினக்ஸாக இருந்ததுன்னா இந்த இந்த கான்ஃபிக் சாம் அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து சர்ச் பண்ண எந்த அவசியமே கிடையாது. ஓகேவா? லினக்ஸ் சர்வராக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல் தான் வந்து அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி விண்டோஸ் சர்வராக இருந்தால் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஃபைலை வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஸோ இந்த பக்கு ஏன் ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கோடிங்கில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான். ஓகேவா? அந்த fetchfile.php பண்ணுற அந்த இடத்துல பண்ணுற மிஸ்டேக் தான். ஓகேவா? ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நாம் இங்கே ஃபெச் பண்ணுறோம் தெரியுமா, இந்த HTML ஃபைலில் வந்து ஃபெச் பண்ணுறோம் தெரியுமா, ஃபெச் பண்ணிவிட்டு அது இந்த இடத்துல இன்புட்டை வாங்கிட்டு அந்த இடத்துல ஃபெச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணோம். ஓகேவா? ஸோ என்ன ஃபில்டர் அப்படின்னா வந்து ஒரு சர்டன் சென்சிட்டிவ் ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணாத மாதிரி நம்ம தான் வந்து டினை பண்ணி விடணும். ஒருவேளை டினை பண்ணாமல் நம்ம அப்படியே சர்வர் சைடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து பக் நடக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக வந்து etc/password ஃபைலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் பாத் வல்னரபிலிட்டியோட ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.